காதல். இந்த காதல் வந்தால் சூரியனில் குளிரும், சந்திரனில் வெப்பமடையும், இரவு பகலாகும், பகல் இரவாகும், ஏன் கடிகாரமுள் மெதுவாக சுற்றும், நேரம் எதிரியாக மாறும். என் காதலின் ஆழத்தை சொல்ல யார் இருக்கிறார் என் மனமே என்று ஏங்கும் காதலர்களே, உங்கள் காதலின் ஆழத்தை சொல்ல நான் இருக்கிறேன். சொல்லுங்கள் உங்கள் காதலின் மனதை என்னிடம். நேயர்களே அனைவருக்கும் கோகுல்நாத்தின் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்க போறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஒரு நண்பன் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம ஆறுதலா நான் தோல்ல மட்டும்தான் சாய முடியும். ஆனால் நம் காதலர்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம எந்த விதமான உரிமையை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி உங்க காதலன் அல்லது காதலியிடம் நீங்க எடுத்துக்கொள்ளும் உரிமை, அதாவது ஆறுதலுக்காக தோல்ல சாஞ்சிக்குவீங்களா, இல்ல உள்ளங்கையில உங்களோட தலையை வச்சு படுத்துக்குவீங்களா, இந்த மாதிரி ஆறுதலான விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். அன்பே, தூரத்தில் நீ இருந்தாலும் என் பார்வை உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். என் இதயத்தில் இறுதி துடிப்பு நிற்கும் வரை. ஹாய் கோகுல், how are you? I'm very fine. யார் பேசுறது? கார்த்திகா? இல்ல, ஐயோ தெரியலையே, சாரிங்க. அடையார் செல்வம். அடையார் செல்வம். சொல்லுங்க செல்வம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப அருமையா இருக்கேன். கேட்டதற்கு மிக்க நன்றி. ஆனா உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க எந்த ஷோல கால் பண்ண மாட்டேங்கிறீங்க, என் மனமே மட்டும் கால் பண்றீங்க. என்ன ஏதோ அப்படி இல்ல, லைன் கிடைக்க மாட்டேங்குது, இதுதான் சீக்கிரம் கிடைக்குது. ஓகே சரி, சொல்லுங்க. காதலி இருக்காங்க உங்ககிட்ட, ஓகேவா? இப்போ நீங்க ஆறுதலா, இப்ப சப்போஸ் நீங்க மீட் பண்றீங்க, எங்கயாவது மீட் பண்றீங்க, பிரச்சனை இல்லைனாலும் சம்திங் ஆறுதலுக்காக நீங்க அவங்க மடி மேல படுத்துக்குவீங்களா, இல்ல தோல்ல சாஞ்சிக்குவீங்களா, இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா உள்ளங்கையை விரிச்சு அதுல தன் முகத்தை வச்சு படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேக்குறீங்க. இது கொடூரமான கேள்வி இல்லைங்க, ஒரு காதலில் நடக்கக்கூடிய ஒரு காமன் திங் தான் நான் கேக்குறேன். அடியிலதான் படுத்துப்பேன். அதுதான் நான் கேக்குறேன். பிகாஸ் ஆறுதலுக்காக நம்ம எல்லார்கிட்டையும் ஏங்குவோம்ல. ஈவன் அம்மா மடியில படுத்துக்கலாம், இல்ல அப்பாவோட தோல்ல சாஞ்சிக்கலாம், இல்ல அப்பாவுடைய தோல் பட்டையில படுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம காதலிக்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் கேட்டேன். ஓகேங்க, சூப்பருங்க, ரொம்ப அழகான விஷயம். அதுக்கு ஏங்க வெக்கப்படுறீங்க? ரொம்ப ஃப்ரீயா பிராங்கா சொல்லணும். கால் பண்ணதுக்கும் உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, 15 பண்ணுங்க. சூப்பர், மிக ஒரு அழகான பாடல். நம்மளுடைய கடைசி அழைப்பாளருக்காக பார்த்தாச்சு. வரக்கூடிய நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்களுடைய காதல் மனது என்ன அப்படிங்கறத பத்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, என் பேர் அலாவுதீன் பசங்க. என்னங்க? என் பேர் அலாவுதீன் பசங்க. அழகி அலாவுதீன் பாஷா. அலாவுதீன். ஓகே ஓகே ஓகே, அலாவுதீன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க லவ் பண்றீங்களா? ஆமாங்க. லவ் பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஆமாங்க. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் நானு. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்ல சின்ன பையன் மாதிரி இருக்கே, அதனால கேட்டேன். சரி, உங்க லவ்வர் பேர் சொல்லுங்க. லவ்வர் பேர் பானுங்க. பானு. உங்களுக்கு சத்தியமா நீங்க சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. எப்படி கேக்குறது? நீங்க ஆறுதலுக்காக ஏதோ சம்திங் ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆறுதலுக்காக நீங்க உங்க காதலி கிட்ட எப்படி அந்த ஆறுதலுக்காக தோல்ல சாஞ்சிக்குவீங்களா, எந்த மாதிரி சம்திங் பண்ணுவீங்க? ஓகே, காலருடைய நேரம் சரியில்லை. அவங்க பேசுறதும் ரொம்ப வேகமா பேசினாங்க. இது அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வேற இருந்தாலும் பரவாயில்ல. கால் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, 15 பண்ணுங்க. Once again, welcome back to என் மனமே with me கோகுல். அதாவது நேயர்களே, இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆறுதலுக்காக நீங்க உங்க காதலன் அல்லது காதலியிடம் செய்யக்கூடிய, அதாவது ஆறுதல் தேடி செய்யக்கூடிய விஷயம், எப்படி தோல் மேல சாஞ்சிக்குவீங்களா, இல்ல மடியில படுத்துக்குவீங்களா, இல்ல உள்ளங்கை நீட்டி அதுல தலை வச்சு படுத்துவீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்கிறேன். ஈவன் செல்வம் சார் கூட சொன்னாரு, இல்ல என்ன இப்படி கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இது ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எந்தாவது ஒரு உறவுகளுக்கிட்ட எப்படியாவது ஒரு ஆறுதல் தேடுவோம். அப்படி இருக்க சமயத்துல ஏன் காதலன் கிட்ட இல்ல காதலி கிட்ட நம்ம தேடக்கூடாது அந்த பீஸ்ஃபுல்லான மொமெண்ட்டை? ஸோ அதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஸோ வரக்கூடிய அடுத்த காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கல்பனா. கல்பனா, சொல்லுங்க கல்பனா, எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை? நல்லா இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க, ரொம்ப அழகான விஷயம். சரி, நீங்க லவ் பண்றீங்க, கரெக்டா? ஆமா. உங்க காதலன் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க பேர் பிரபாகரன். பிரபாகரன். சரி, ஓகே. கல்பனா, இப்போ
ஒரு எங்க வெளிய போறீங்க இல்ல சம்திங் பார்த்து பேசுறீங்க மீட் பண்றீங்க அந்த சமயத்துல வந்து ஜஸ்ட் மனசு விட்டு பேசிட்டு இருக்கும்போது ஆறுதலுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? தோல்ல சாஞ்சிக்குவீங்க இல்ல சில பேர் பெண்கள் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பைக்ல போகும்போது முதுகுல சாஞ்சிக்குவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் ஆறுதலா இருக்கும்? நாங்க மடியில படுத்துக்கிறது தான் ஆறுதலா இருக்கும். மடியில படுத்துக்கிறது தான். சோ அப்படியே அந்த இந்த தொல்லைகள் எதுவுமே இல்லாம அந்த அந்த நிமிஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அழகான அந்த ஒரு தருணம் தான் அது. கரெக்டா? ஆமா. அவங்க ஒண்ணு கேக்குறேன், ஏன் எல்லாமே என் மனம் வைக்க பிளாக் கலர் ட்ரெஸ்லயே வரீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் யாரு? நான் டெய்லி நான் பாப்பேன் எல்லாம் பிளாக் கலர் ட்ரெஸ்லயே இருக்கீங்க. ஆனா உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார? உங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதான் பேசுவீங்க, அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க பிளாக் கலர் ட்ரெஸ் சூப்பரா இருக்கீங்க. உங்களை பார்த்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணும். ஐயோ சூப்பருங்க, நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. எங்க அம்மா வேற பாத்துருக்காங்க. பெரிய பாம்பு வச்சுட்டு போயிடாதீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க அழகா ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பத்தஞ்சை பண்ணுங்க. சூப்பருங்க, மிக ஒரு அழகான பாடல். அதாவது டைட்டானிக் படத்துல இருந்த லவ் மாதிரியே இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த காதலை மிக அழகாக கண்களால அந்த ஆரியாவும் இருக்கட்டும் எமியும் இருக்கட்டும் அந்த காதல் அவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. சோ காதலிக்காத எனக்கே இந்த படம் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க இந்த காதல் கேள்வி என்ன ஆன்சர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா சொல்லுங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? யார் பேசுறது? நீங்களே கண்டுபிடிங்க. சீனிவாசன் கிடையாது. நான் சீனிவாசனே தான். சீனிவாசன் தானா? ஆமா. டாய் லவ் பண்றியா நீ? பாத்தியா? யார லவ் பண்ற? பேர் வேண்டாங்க. பாத்துங்க பயப்படுறாங்க பேர் சொல்றதுக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி நீங்க எல்லாம் வெளிய போயிருக்கீங்களா? போயிருக்க. ஓகே ஃபைன். சரி ஓகே, நீ என்ன பண்ணுவ சொல்லு. இந்த நான் கேட்ட கேள்வி தெரியுமா? டாபிக் என்னன்னு தெரியுமா? சரி, நான் மறுபடியும் தலை வச்சு படுத்துக்கணும். தான் தலை வச்சு படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கீங்க. உள்ளங்கையில் அழகா முகத்தை வச்சு படுத்தீங்கன்னா எவ்வளவு ஆறுதலா இருக்கும், எவ்வளவு விஷயங்கள். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அவங்கவுங்க ரசனை தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப அழகா கால் பண்ணதுக்கும் உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என் மனமே நிகழ்ச்சிக்காக தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்பது உங்கள் கோகுல். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் யாரு எங்கிருந்து பேசுறாங்க, அவங்க நம்ம காதல் நிகழ்ச்சியில அவங்க காதலை பத்தி என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ 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 சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் வனிதா. வனிதா, எத்தனை டைம் ஹலோ ஹலோ சொல்றீங்க, உங்க பேரை சொல்ல மாட்டேன்றீங்க. எங்க இருந்து பேசுறீங்க வனிதா? நான் என்னது மறுபடியும் கேளுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஈரோடு. ஈரோடு. பாத்தீங்களா, நம்ம ஊர் பக்கத்துல இருந்து பேசிட்டு இவ்வளவு பெருவா பேசினா எப்படி? சரி ஓகே சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க காதல் பண்றீங்களா? ஆமா. உங்க காதலர் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவு மரியாதை. சரி ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. அதாவது நான் இன்னைக்கு டாபிக் என்ன கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்களா? தெரியும். தெரியும். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம். அவன் தோல்ல சாஞ்சுக்கணும். அது எப்படிங்க பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மரியாதையா சொல்றீங்க? அவன் தோல்ல சாஞ்சுக்கணும். அவன் பேர் சொல்றேன். சரவணா. சரவணா. அப்பா, அது சொல்லும்போது கூட இவ்வளவு மெதுவா சொல்றாங்க. சூப்பருங்க, ரொம்ப அழகான விஷயம். இப்போ நீங்க மட்டும்தான் தோல்ல சாஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகான விஷயங்க. கால் பண்ணதுக்கும் உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பருங்க, மிக ஒரு அழகான பாடல், ரொம்ப அருமையான பாடல். நயன்தாரா ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த பாட்டுல கூட. இந்த படத்திலேயே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா ப்ளீஸ். ஹலோ. கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்டீங்களா? சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என் பேர் திவ்யா. திவ்யா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து. சென்னையில இருந்து பேசுறீங்க. ஏன் கேக்குறதுக்கெல்லாம் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் தடவை. அதுக்காக இப்படி தான் பேசுவீங்களா? நீங்க என்ன டோன்ல பேசுறீங்களோ அந்த டோன்ல தான் நானும் பேசுறேன். ஓகேவா? அந்த மாதிரி பேசாதீங்க, கொஞ்சம் ஜாலியா ஜோஷா பேசுங்கன்னு சொல்ல வரேன். சரி ஓகே ஃபைன். நீங்க லவ் பண்றீங்களா? உங்க காதலர் பெயர் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல. லவ் பண்ணலையா? இல்ல. லவ் பண்ணலன்ட்டாங்களே.
சரி ஓகே, இது காதலர்களுக்கான ஷோ. சப்போஸ் நீங்க லவ் பண்றீங்க, போயிட்டாங்களா? சரி ஓகே, போயிட்டு போறாங்க. காதலர்களுக்கான ஷோ அப்படிங்கிறதுனால அவங்க கால் பண்ணிட்டாங்க தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Once again, welcome back to என் மனமே with me கோகுல். நிகழ்ச்சியின் லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கோம். ஸோ பேசக்கூடிய அந்த லாஸ்ட் லக்கி காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, நம்ம நிகழ்ச்சியில அவங்க காதலை பத்தி அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்தலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் ஜான்சி. ஜான்சி, எப்படி இருக்கீங்க ஜான்சி? நல்லா இருக்கேன். ஓகேங்க, சூப்பருங்க, ரொம்ப அழகா இருக்கு, அழகா சொன்னீங்க. சரி சொல்லுங்க, உங்க காதலன் பெயர் சொல்லலாமா? சொல்லுங்க. ஜான் கென்னடி. ஜான் கென்னடி. ஓகே ஃபைன். இப்போ உங்க காதலர்கிட்ட நீங்க ஆறுதல் அடையறதுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள், தோள் மேல சாஞ்சிக்குவீங்களா இல்ல மடியில படுத்துக்குவீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் காதலருக்குள்ள. சோ அந்த மாதிரி நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க, எப்படி இருப்பீங்க? மடியில படுத்துக்கிட்டா ஆறுதலா இருக்கும். மடியில படுத்துக்கிட்டா ஆறுதலா இருக்கும். சோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மடியில தான் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆறுதலான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தோல்ல சாஞ்சேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அட் த சேம் டைம் நேயர்களே, நான் கிளம்புறதுக்கான நேரமும் வந்துருச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, எந்த ஒரு உறவுகளுக்கும் இடையே விட்டு கொடுத்தல் மற்றும் புரிதல், இந்த ரெண்டு விஷயம் கரெக்டா இருந்தாலே போதும், கூடவே சகிப்புத்தன்மையும் இருந்தா போதும், எந்த உறவுகளுக்கும் இடையே விரிசல் வராது. சோ காதலா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஏன் நட்பா இருந்தாலும் சரி. சோ நேயர்களே, நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. மீண்டும் நாளை உங்களை பாட்டொன்று கேட்ட நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from கோகுல். Bye bye.